நாடு முழுவதும் உள்ள 4.30 லட்சம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இன்று சுழல் நிதி விடுவிப்பு. 5000 கோடி கடனுதவியை வழங்குகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேர்தலில் பெற்ற வெற்றிகளை, அவரது ஆளுமையை, அரசியல் ஞானத்தை சொல்லும். கலைஞர் என்னும் தாய் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் பேச்சு. அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாஷிங்டன் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடல். இந்தியா பாகிஸ்தான் பாதுகாப்பு தொடர்பாக 2 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. நாட்டில் உள்ள 90% மக்கள் பயன்பெற சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் மீண்டும் வலியுறுத்தல். மிஸ் இந்தியா போட்டிகளில் பட்டியல் சமூகத்தினர் யாராவது இருக்கிறார்களா என்றும் கேள்வி. மத்திய பட்ஜெட்டில் விளைபொருட்களின் MSP உள்ளிட்ட தங்கள் முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறிய மத்திய அரசை கண்டித்து மீண்டும் போராட்டத்தில் குதிக்கும் விவசாயிகள். நவம்பர் 6ஆம் தேதி நாடு தழுவிய போராட்டத்திற்கு சம்யுக்தா கிசான் மோர்ச்சா அழைப்பு. கோவை விமான நிலைய விரிவாக்க பணி. 472 ஏக்கர் நிலத்தை ஒன்றிய அரசிடம் ஒப்படைத்தது தமிழக அரசு. பழனி முத்தமிழ் முருகன் மாநாட்டில் முருகன் பாடல்களை பாடி அசத்திய ஜப்பானிய பக்தர்கள். நிறைவு நாளான இன்று கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. மேகதாதுவில் கர்நாடக அரசு ஒருபோதும் அணை கட்ட அனுமதிக்க மாட்டோம். அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். சட்டப்பூர்வமான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் அறிக்கை. பாஜக ஆளும் மாநிலங்களில் சிறுபான்மை மக்களை அச்சுறுத்த புல்டோசர்கள் பயன்படுத்தப்படுவது கவலை அளிப்பதாக உள்ளது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எக்ஸ் தளத்தில் பதிவு. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.